உறவுகள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இப்போது நள்ளிரவு வேட்டை அந்த மர்ம குரல் இந்த கதையை பற்றி பார்ப்போமா? விவேக் ஒரு வனவிலங்கு புகைப்பட கலைஞர். ஒரு முறை முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழமுதிர்ச்சோலை மலைப்பகுதியில் இரவு நேரத்தில் அரிய வகை பறவைகளை படம் பிடிக்க திட்டமிட்டான். இரவு 11 மணி. நிலவொளி கூட ஊடுருவ முடியாத அடர்ந்த காடு. விவேக்கும் வழியை மறந்துட்டான். அவனது சிபிஎஸும் வேலை செய்யாமல் போயிடுச்சு. செல்ஃபோன் சிக்னலும் துண்டிக்கப்பட்டுருச்சு. சுற்றிலும் காட்டு யானைகளின் பிளிரலும் சிறுத்தைகளின் உருமலும் கேட்டுக்கொண்டே இருந்துச்சு. அச்சத்தில் பயந்து போயிட்டான் விவேக். ஒரு பெரிய மரத்தடியில் உட்கார்ந்துட்டான். திடீரென புதருக்கு பின்னால் சலசலப்பு. யாரோ அவனை துரத்துவது போன்ற உணர்வு. அவன் இருதயமே நிற்கிற அளவுக்கு பயந்துட்டான். திடீரென பின்னால் ஒரு கரம் அவன் தோலை தொட்டுச்சு. விவேக் அலறியபடி குதித்தான். அங்கே நின்றது ஒரு வேடன். கையில் ஒரு கூர்மையான வேல், இடுப்பில் ஒரு தோளாடை, கண்களில் ஒரு அதீத தேஜஸ். அந்த வேடன் விவேக்கை பார்த்து, தம்பி, இந்த பக்கம் வராதே, இங்கே ஒரு புலி பதுங்கி இருக்கு, என் பின்னாடி வா, பாதையை நான் காட்டுகிறேன் என்றான். வேடன் முன்னே செல்ல விவேக் பின்னால் ஓடினான். திடீரென அந்த வேடன் ஒரு பாறை இடுக்கில் மறைஞ்சிட்டான். விவேக் அங்கே சென்று பார்த்தபோது அவனுக்கு இரத்த முறையும் ஒரு காட்சி தெரிந்தது. முருகா, என்ன முருகா எனக்கு இந்த சோதனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பாறையின் அடியில் ஒரு மிகப்பெரிய ராஜநாகம் படையெடுத்து நின்றுச்சு. ஆனால் அந்த பாம்பு விவேக்கை தாக்கலை. மாறாக விவேக்கு சற்று முன் உட்கார்ந்திருந்த அந்த மரத்து பக்கம் திரும்பி சீறியது. அங்கே பார்த்தா ஒரு சிறுத்தை விவேக் அமர்ந்திருந்த இடத்தை குறிவச்சு பாய்வதற்கு தயாராக இருந்துச்சு. அந்த வேடன் விவேக்கை இழுத்து வந்திருக்கலைன்னா அந்த சிறுத்தை அவனை கொண்டிருக்கும். விவேக் பயத்தில் அந்த வேடனை தேடினான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. காடு திடீரென அமைதியாச்சு. தூரத்தில் ஒரு மணியோசையும் கேட்டுச்சு. அந்த ஓசையை துரத்தி சென்ற விவேக் சரியாக பழமுதிர்ச்சோலை கோயில் வாசலில் வந்து நின்றான். முருகா, என்னை காப்பாற்று முருகா, என்னை நீதாயா காப்பாற்றின அப்படின்னு முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு அங்கே நின்றான். அப்போ தான் கோயில் அர்ச்சகர் வந்து நடையை திறக்க தயாராகி கொண்டிருந்தார். விவேக் நடந்ததை அர்ச்சகர்கிட்ட சொன்னான். அதுக்கு அர்ச்சகர் சிரித்து கொண்டே சொன்னார், தம்பி, இந்த மலைப்பகுதியில் வேடன் உருவத்தில் வந்தது யாருன்னு உனக்கு தெரியாதா? நீ தப்பிச்சது உன் அதிர்ஷ்டம் இல்லை, உன் கையில் இருந்த அந்த முருகன் காப்பு தான். விவேக் தனது கையை பார்த்தான். அவன் கையில் இருந்த முருகன் காப்பு அந்த வேடன் தொட்ட இடத்துல சூடாக தகைத்து கொண்டிருந்தது. அப்போது தான் விவேக்குக்கு புரிந்தது, நம்மளை காப்பாற்றினது ஜாச்சாத் அந்த முருகப்பெருமான் தான் அப்படின்னு நினச்சி முருகப்பெருமானுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தான் விவேக்கு. முருகனை முழு மனதாக நம்பினா நம்மளை அவர் எப்போதும் கைவிட மாட்டார். எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலும் நம்மளை கை கொடுத்து காப்பாற்றுவார். ஓம் சரவண பவ.